காவிரி நீர் தொடர்பான சட்டமன்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றிருக்கக்கூடிய நிலையில் அக்கூட்டம் தொடங்கி இருக்கிறது. திமுக சார்பில் அமைப்பு செயலாளர் R.S. பாரதி பங்கேற்றுள்ளார். பல்வேறு கட்சிகளை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் ஒன்றிணைந்து காவிரி நீர் தொடர்பான அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் நம்மோடு இணைந்திருக்கிறார். கோகுல், தற்போது இந்த கூட்டம் தொடங்கிவிட்டதா? யார் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள்? விவரங்கள். காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக ஆலோசனை நடத்துவதற்காக அனைத்து கட்சி சட்டமன்ற குழு தலைவர்கள் மற்றும் அனைத்து கட்சியுடைய பிரதிநிதிகளுடைய கூட்டமானது தொடங்கியிருக்கிறது. தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கார். நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் முதலமைச்சரும் கலந்து கொண்டிருக்கார். இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாக பார்க்கப்படுகிறது. காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவானது தமிழகத்திற்கு தினசரி 1 TMC தண்ணீர் திறந்துவிட 12ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை ஜூலை மாதத்தில் திறந்துவிட உத்தரவிட்டிருந்த நிலையில் கர்நாடக அரசு அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக வினாடிக்கு 8000 கனஅடி தான் தண்ணீர் திறந்துவிட முடியும் என்று கர்நாடக அரசு முடிவெடுத்திருக்கக்கூடிய நிலையில் தமிழக முதலமைச்சர் இதற்கு கண்டனம் தெரிவித்து உடனடியாக இது குறித்து விவாதிப்பதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழகத்துடைய உரிமையை மீட்பதற்காக அனைத்து கட்சி சட்டமன்ற குழு தலைவருடைய கூட்டத்தை நடத்த உத்தரவிட்டார். அதன்படி காலை சரியாக 11:15 மணி அளவில் தலைமைச் செயலகத்தில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. முதலில் துரைமுருகன் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் கலந்து கொள்ள மாட்டார் என்று தெரிவித்த நிலையில் இந்த முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டத்தில் முதலமைச்சரும் கலந்து கொண்டிருக்கிறார். துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக திமுக சார்பில் திமுக அமைப்பு செயலாளர் R.S. பாரதி கலந்து கொண்டிருக்கிறார். அதே போல அதிமுக சார்பில் அதிமுகவுடைய கொறடா முன்னாள் அமைச்சர் வேலுமணி மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் OS மணியனும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி சார்பில் காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான செல்வப்பிரதகையும் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் கலந்து கொண்டிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கருண் நாகராஜனும் கருப்பு முருகானந்தும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் S.S. பாலாஜி உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மதிமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சதன் திருமலைக்குமார் மற்றும் பூமிநாதனும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நாகை மாலியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் தளி ராமச்சந்திரனும் வீரபாண்டியனும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கூட்டத்தில் மனிதநேய மக்கள் கட்சி மற்ற சட்டமன்ற உறுப்பினருடைய இருக்கக்கூடிய கட்சிகளுடைய பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். காவிரி நீர் ஒழுங்காற்று குழு ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நீரை உடனடியாக வழங்குவதற்கு கர்நாடக அரசு உடனடியாக அதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு முக்கியமான முடிவெடுப்பதற்காகவும் இதில் கர்நாடக அரசு தொடர்ந்து தமிழகத்துக்கு துரோகம் விளைவித்து வரக்கூடிய இந்த நிலையில் அடுத்த கட்டமாக சட்ட ரீதியாக இந்த பிரச்சனையை அணுகுவதா அடுத்த கட்டமாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அனைத்து கட்சியுடைய உறுப்பினர்களுடைய பிரதிநிதிகளுடைய கருத்துக்களை கேட்பதற்கு இந்த கூட்டமானது நடத்தப்படுகிறது. பாமக சார்பில் பாமகவுடைய சட்டமன்ற குழு தலைவரும் கௌரவ தலைவருமா இருக்கக்கூடிய G.K. மணியும் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவமும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே முதலமைச்சர் நேற்றைய தினம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கார். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய 4 அணைகள்ல ஏறக்குறைய 77 TMCக்கு மேல் தண்ணீர் இருக்கக்கூடிய நிலையில் காவிரி நீர் ஒழுங்காற்று குழு உத்தரவின்படி தமிழகத்திற்கு தினசரி 1 TMC தண்ணீர் திறந்து விடாத கர்நாடக அரசுக்கு கண்டனத்தை தெரிவிப்பதோடு உடனடியாக தண்ணீர் திறந்து விடுவதற்கான நடவடிக்கையும் மேற்கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்திருந்தார். அதே போல நேற்று இரு தினங்களுக்கு முன்பு கர்நாடக அரசும் அனைத்து கட்சி கூட்டத்தை கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் நடத்தி தமிழகத்திற்கு 8000 கனஅடி தண்ணீர் மட்டும்தான் தினசரி திறந்துவிட முடியும் என்ற ஒரு முடிவை எடுத்திருந்தார்கள். இந்த நிலையில் தற்பொழுது கர்நாடகாவில் கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில தண்ணீர் அதிக அளவில் தற்பொழுது காவிரியில் திறந்து விடப்பட்டாலும் 31ஆம் தேதி வரை இந்த தண்ணீரை திறந்து விடுவார்களா, அதே போல காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவுடைய உத்தரவுகளை முறையாக பின்பற்றுவார்களா என்ற ஒரு கேள்வி எழக்கூடிய நிலையில் தற்பொழுது ஒரு முக்கியமான ஒரு கூட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது நடத்தியிருக்கார். இந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கூட்டத்தில் ஒரு முக்கிய முடிவும் அதே நேரத்தில் சட்ட ரீதியாக அடுத்த கட்டமாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் உச்சநீதிமன்றத்தை நாடுவதா அல்லது அனைத்து கட்சியுடைய பிரதிநிதிகள் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து இது குறித்து ஒரு சந்திப்பதற்கான ஒரு முக்கிய முடிவு எடுப்பதா உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை கேட்பதற்காக இந்த ஒரு முக்கியமான கூட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். இன்னும் கூட்டம் ஏறக்குறைய தற்போதுதான் தொடங்கி இருக்கிறது. 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த கூட்டம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. காவிரி விவகாரம் தொடர்பாக காவிரி ஒழுங்காற்று ஆணையம் தமிழகத்திற்கு கொடுக்க பணித்திருந்த அந்த நீரை கர்நாடக அரசு தொடர்ந்து தர மறுத்து வருவதால் அது குறித்து விவாதிப்பதற்காக அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது.
தமிழகத்தின் சட்டப்பேரவையில் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் முக்கிய பிரதிநிதிகள் கூட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வருகையை நாம் காட்சிகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கூட்டம் தற்போது தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மிக முக்கிய முடிவுகள் இந்த கூட்டத்தில் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.